தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா 2019 ஆண்டுக்கான பிஎஸ்சி நர்சிங் பிஃபார்ம் போன்ற பாராமெடிக்கல் கோர்ஸுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷனை வந்து எப்படி பதிவு பண்ணுறது அதை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கூகுளில் போயிட்டு tnhealth.org அப்படி இல்லைனா tnmedicalselection.orgன்னு டைப் பண்ணுங்கள். ரெண்டு வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பேஜில் நோட்டிஃபிகேஷன்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2019 கீழே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் அட்மிஷன் டு பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் 2019-20 செஷன் ஒரு லிங்க் இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா டீடைல்டு ப்ராஸ்பெக்டஸ்க்கான லிங்க் இருக்கும். நீங்கள் ப்ராஸ்பெக்டஸ்க்கான லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா இதை பற்றி முழுமையான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். உங்கள் அப்ளிகேஷனை பதிவு பண்ணுறதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் அட்மிஷன் டு பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்னு ஒரு லிங்க் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோ சார்ட்டில் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து என்னென்ன ப்ராசஸ் இதில் இருக்குன்னு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு ப்ளூ கலரில் ஒரு லிங்க் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் வந்து +2 மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து டைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் HSC ரோல் நம்பர் வந்து என்டர் பண்ணுங்க. இன்கேஸ் நீங்கள் CBSE இருந்தால் உங்கள் ரோல் நம்பருக்கு முன்னாடி CN வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை முக்கியமாக ஞாபகம் வச்சுங்க. அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆக்டிவில் இருக்க மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெதர் +1 பாஸ்ட் எஸ் ஆர் நோன்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். அதை வந்து எஸ்ன்னு கொடுங்க. அதுக்கப்புறம் குவாலிஃபையிங் எக்ஸாம்னு கேட்கும். அதை வந்து என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு லாகின் ஐடியை வந்து நீங்களே வந்து செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் சூஸ் பண்ணிட்டு கீழே வந்து ஒரு பாஸ்வேர்டை வந்து சூஸ் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு கீழே வந்து சப்மிட் இருக்க அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணதும் உங்கள் மொபைலுக்கு ஒரு OTP வரும். அந்த OTP வேல்யூ என்டர் பண்ணிட்டு கீழே இருக்க சப்மிட் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து எல்லா ஸ்டெப்ஸும் வந்து ஈஸியாக புரியும். நீங்கள் ஸ்கிப் பண்ணீங்கன்னா நிறைய ஸ்டெப்ஸ் வந்து உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. OTP வேல்யூவை என்டர் பண்ணிட்டு சப்மிட் பட்டனை ப்ரெஸ் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு ஒரு மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் கிரியேட் பண்ண லாகின் ஐடி, அதுக்கப்புறம் நீங்கள் செட் பண்ண பாஸ்வேர்ட், கீழே இருக்க அந்த கேப்சா டெக்ஸ்ட்டை என்டர் பண்ணிட்டு சைன் இன் இருக்க அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி லாகின் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து நீங்கள் என்டர் பண்ண வேண்டியது இருக்கும். டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த் எல்லாமே வந்து அதில் டிஸ்பிளே ஆகும். அது கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் பேரண்ட் நேம் கேட்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் அட்ரஸ், பர்மனன்ட் அட்ரஸ் ரெண்டுமே கேட்கும். அது எல்லாத்தையும் வந்து என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்கள் டேட் ஆஃப் பர்த் உங்கள் +2 மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து உங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. அதுக்கப்புறம் ஜெண்டர், அதுக்கப்புறம் நேஷனாலிட்டி செலக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நேட்டிவிட்டி, ரிலிஜியனில் வந்து உங்கள் மதத்தை வந்து சூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கம்யூனிட்டியில் வந்து நீங்கள் எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவர் அதை வந்து சூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கேஸ்ட் நேமில் வந்து நீங்கள் எந்த சாதி பிரிவை சேர்ந்தவர் அதை வந்து என்டர் பண்ணுங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பமாக தான் கொடுங்க, இல்லைனா வந்து கொடுக்காதீங்க. எல்லாத்தையும் என்டர் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் ப்ரொசீட் ஒரு பட்டன் இருக்கும். அதை வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரியில் அப்ளை பண்ணால் எஸ் கொடுங்க, அப்படி இல்லைனா நோ கொடுங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஆர்த்தோபெடிக்கலி பிசிக்கலி டிசபிள்டான்னு கேட்கும். நீங்கள் அந்த கேட்டகரியில் வந்தால் எஸ் கொடுங்க, அப்படி இல்லைனா நோ கொடுங்க. அதுக்கப்புறம் ரைட் சைடில் கீழே பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் ப்ரொசீட் இருக்க அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நீங்கள் வந்து என்டர் பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு முதல் நீங்கள் 12ஆம் வகுப்பு வரை எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த வருஷம் நீங்கள் பாஸ் பண்ணீங்க, உங்கள் ஸ்கூலோட நேம், அதுக்கப்புறம் எந்த டிஸ்ட்ரிக்டில் உங்கள் ஸ்கூல் இருக்குது, எந்த ஸ்டேட்டில் இருக்குது, எல்லா தகவலையும் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் என்டர் பண்ண வேண்டியது இருக்கும். உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் என்டர் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் ப்ரொசீட் இருக்க அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேஜில் வந்து உங்கள் அகாடமிக் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் வந்து என்டர் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷனில் வந்து HSCன்னு சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ரோல் நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அதில் டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் கேட்கும். அதாவது நீங்கள் எந்த போர்டில் வந்து உங்கள் +2 முடிச்சிங்க அதை வந்து சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கீழே அண்டர் கோயிங் ஆர் கம்ப்ளீட்டட் எனி ப்ரொஃபஷனல் கோர்சஸ் கேட்கும். ஏதாவது நீங்கள் கோர்சஸ் படித்தா எஸ்ன்னு கொடுங்க, அப்படி இல்லைனா நோன்னு கொடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் HSC எக்ஸாமினேஷனை நீங்கள் எத்தனை அட்டம்ப்டில் பாஸ் பண்ணீங்கன்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். அதை வந்து சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் குரூப் கோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா உங்கள் +2 மார்க் ஷீட்லேயே கீழே கொடுத்துருப்பாங்க. அந்த குரூப் கோடை வந்து அதில் வந்து என்டர் பண்ணுங்கள். அது கீழே பார்த்தீங்கன்னா +2ல் நீங்கள் வந்து எந்த குரூப்பில் படிச்சிங்க, அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்தமெட்டிக்ஸ், அது மாதிரி நிறைய ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த குரூப்பில் படிச்சிங்களோ அதை வந்து சூஸ் பண்ணுங்கள். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் +2ல் எடுத்த மார்க்ஸ் வந்து என்டர் பண்ண வேண்டியிருக்கும். சப்ஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக அதிலே வந்து டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும்.
நீங்கள் போட வேண்டியது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மார்க்ஸ் எவ்வளோ, அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்த மார்க்ஸ் எவ்வளோ எல்லாத்தையும் என்டர் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் ப்ரொசீட்னு கிரீன் கலர் இருக்க அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் மதர் டங்கை வந்து சூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது தமிழா இல்லை தெலுங்கா மலையாளம் அது மாதிரி உங்கள் தாய்மொழியை வந்து நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவிக் நேட்டிவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து நீங்கள் நகர்ப்புறமா இல்லை கிராமப்புறமா இல்லை முனிசிபாலிட்டி அது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்க அதை வந்து கரெக்டாக வந்து சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்க, அதாவது நீங்கள் ப்ளஸ் டூவில் வந்து தமிழ் மீடியம் அல்லது இங்கிலீஷ் மீடியம் எந்த மீடியமில் படிச்சிங்களோ அதை வந்து சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் பேரண்ட்டோட ஆக்குபேஷன் அவங்களோட ஆனுவல் இன்கம் வந்து சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கூல் வந்து டவுனில் இருக்கா வில்லேஜில் இருக்கா இல்லை முனிசிபாலிட்டி இருக்கா அந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதையும் சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் வந்து என்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிராஜுவேஷன் டியூஷன் ஃபீஸ் கன்செஷனை வந்து நீங்கள் அவைல் பண்ண நினச்சா எஸ் கொடுங்க, அப்படி இல்லைனா நோ கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் பிரதர் அல்லது சிஸ்டர் வந்து இந்த ஃபெசிலிட்டி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்கும். அப்படி யூஸ் பண்ணியிருந்தா எஸ் கொடுங்க, அப்படி இல்லைனா நோ கொடுங்க. எல்லாத்தையும் என்டர் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூன்னு இருக்க அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆக இதில் வந்து உங்கள் ஃபோட்டோகிராஃப் அதுக்கப்புறம் உங்கள் சிக்னேச்சரை வந்து நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபோட்டோகிராஃப்க்கான சைஸ் அதுக்கப்புறம் சிக்னேச்சருக்கான சைஸ் எல்லாமே வந்து இந்த பேஜில் கீழே கொடுத்துருக்கேன். அந்த சைஸில் உங்கள் ஃபோட்டோகிராஃப் சிக்னேச்சர் ரெண்டுத்தையுமே வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி இந்த இடத்துல வந்து அப்லோட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் ப்ரொசீட்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். திரும்பவும் சொல்கிறேன், உங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனை நீங்கள் பதிவு பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பற்றின டீட்டெயில் ப்ராஸ்பெக்டஸ் வந்து இந்த வெப்சைட்லேயே வந்து கொடுத்துருக்கேன். நானும் டிஸ்கிரிப்ஷனில் அதனோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு முறைக்கு 2 முறை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் அப்ளிகேஷனை வந்து பதிவு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷனோட ப்ரிவியூ வந்து இந்த மாதிரி ஜென்ரேட் ஆகிட்டு டிஸ்பிளே ஆகும். நீங்கள் அதை வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு உங்கள் டேட்டாஸ் எல்லாமே கரெக்டாக இருந்தால் நீங்கள் வந்து சப்மிட் அப்ளிகேஷன் இருக்க அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் ஏதாவது எடிட் பண்ண நினச்சிங்களா எடிட் அப்ளிகேஷன் லெஃப்ட் சைடில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணி உங்கள் அப்ளிகேஷனை வந்து நீங்கள் எடிட் பண்ணலாம். திரும்பவும் சொல்கிறேன், ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் அப்ளிகேஷன் கொடுத்தா திரும்ப வந்து உங்கள் டேட்டாஸை வந்து அதாவது எடிட் பண்ண முடியாது. ஸோ உங்கள் டேட்டாஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஃபைனல் சப்மிட் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும். அது கூடவே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டட்னு இருக்கும். அதுக்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணதும் உங்கள் அப்ளிகேஷன் வந்து இந்த மாதிரி வந்து டவுன்லோட் ஆகிடும். அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 பேஜஸ் இருக்குது. செகண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் ஆஃப் அப்ளிகேட்னு ஒரு ஃபீல்டு இருக்கும். அந்த இடத்துல மறக்காமல் வந்து உங்கள் சிக்னேச்சர் வந்து நீங்கள் போட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் கூட நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து இணைத்து அனுப்பணும் அந்த தகவல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 11th மார்க் ஷீட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க் ஷீட் எல்லாமே வந்து ஜெராக்ஸ் காப்பீஸ் தான் கேட்குறாங்க. கூடுமான வரைக்கும் நீங்கள் அட்டஸ்டட் காப்பீஸ் அனுப்புங்க, அதுதான் நல்லதாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட், அதாவது நீங்கள் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்கீமில் அப்ளை பண்ணியிருந்தால் அதை வந்து அட்டாச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் ஃபார் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டடி ஃப்ரம் 6th to 12th ஸ்டாண்டர்ட் அந்த சர்டிஃபிகேட் ஒன்று கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஃபார்ம் ஃபார் சில்ட்ரன் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ்மேன் அண்ட் ரெலவெண்ட் சர்டிஃபிகேட் நீங்கள் அந்த கேட்டகரியில் அப்ளை பண்ணால் அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் இணைத்து அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து இணைத்து அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. இன்கம் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் எஸ்சி அருந்ததியர் எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இவங்க வந்து இன்கம் சர்டிஃபிகேட் வந்து இணைத்து அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. அதாவது யாருக்கு இதை கேட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா யாராவது தமிழ்நாட்டுக்கு அவுட் சைடில் வந்து 6th to 12th வந்து தமிழ்நாட்டை விட்டு அதர் ஸ்டேட்டில் படிச்சிருந்தா அவங்க வந்து அந்த சர்டிஃபிகேட் வந்து இணைத்து அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் பேரண்ட் சர்டிஃபிகேட்னு சொல்லிட்டு உங்கள் பேரண்ட்ஸோட ரேஷன் கார்டு அல்லது பாஸ்போர்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டடி சர்டிஃபிகேட், அதாவது 10th அல்லது 12th ஆர் டிகிரி சர்டிஃபிகேட் வந்து இணைத்து அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்கள் பேரண்ட்ஸோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் இணைத்து அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் அப்ளிகேஷனோட பிரிண்ட் அவுட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்ளரேஷன் ஃபார்ம், அதுக்கப்புறம் மேலே சொன்ன எல்லா சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா எந்த அட்ரஸ்க்கு அனுப்ப சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் செலெக்ஷன் கமிட்டி நம்பர் 162 பெரியார் EVR ஐ ரோட் கீழ்பாக் சென்னை 10 இந்த அட்ரஸ்க்கு வந்து என்னைக்குள்ள அனுப்ப சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா 21/8/2019 அன்னைக்கு மாலை 5 மணிக்குள்ள ரிஜிஸ்டர் போஸ்ட் அல்லது கொரியர் அல்லது ஸ்பீட் போஸ்ட் அல்லது நேரில் வந்து இந்த 21/8/2019 இந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 19/8/2019 5 மணி வரைக்கும் சொல்லியிருக்காங்க.
இந்த டிக்ளரேஷன் ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா ரீசெண்டா எடுக்கப்பட்ட உங்க போட்டோகிராஃப் வந்து ரைட் சைட்ல வந்து ஒட்ட வேண்டியது இருக்கும். அது கீழே பாத்தீங்கன்னா உங்க சிக்னேச்சர் வந்து போட வேண்டியது இருக்கும். கீழே பாத்தீங்கன்னா உங்க பேரண்டோட டிக்ளரேஷன் ஒன்று இருக்கும். அதுக்கு கீழே வந்து உங்க பேரண்டோட சிக்னேச்சரையும் போட வேண்டியது இருக்கும். அதை முக்கியமா ஞாபகம் வச்சுங்க. திரும்பவும் சொல்றேன், உங்க ஆன்லைன் அப்ளிகேஷனை பதிவு பண்றதுக்கான ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதாவது 9/8/2019 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. உங்க ஆன்லைன் அப்ளிகேஷனை சப்மிட் பண்றதுக்கான லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல சப்மிட் பண்றதுக்கான லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா 19/8/2019 அன்னைக்கு சொல்லியிருக்காங்க. பிரிண்ட் அவுட் எடுத்த உங்க அப்ளிகேஷன் உங்க ஹார்ட் காப்பீஸ் எல்லாம் நீங்க வந்து சென்ட் பண்றதுக்கான லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா 21/8/2019 5 மணிக்குள்ள உங்க அப்ளிகேஷன் வந்து அந்த சொன்ன அட்ரஸ்ல வந்து ரீச் ஆகுறன்னு சொல்லியிருக்காங்க. அதை முக்கியமா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த டேட்டுக்குள்ள உங்க எல்லா ப்ராசஸையும் முடிச்சுட்டு உங்க அப்ளிகேஷனை வந்து சென்ட் பண்ணிடுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ண நினைச்சீங்களா அவங்களுக்கு வந்து இதை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.